ஹாய் காய்ஸ், நான் தான் டிஎன் ராட்சசி. எப்போதுமே என்னோடய கேம் ப்ளே எப்படி இருக்குன்னா எப்போதும் ஃபன்னாக இருக்கும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறமா நான் எப்படி கேம் ப்ளேன்னு விளையாடுறேன் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி விளையாட ட்ரை பண்ணுன்னா நல்லா இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல, விளையாடலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? ஒரு காராக கொண்டு போய் நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஏன் நான் இப்படி பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு அதை சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். ரொம்ப போர் அடிச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு இரிட்டேட்டாக ஒரு மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் வந்திருக்கா? கண்டிப்பாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேம் ரொம்ப நேரம் விளாண்டுட்டே இருந்து அப்புறமாப்பா வெளியில் போகலாம், இதுக்கு மேலே விளாட முடியாது அப்படின்னு நினைக்கிறப்ப வேறு எதுவும் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இல்லை ரீல்ஸ் ஏதாச்சும் தள்ளிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகலாம். ஆனால் நான் அப்படி போக மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய மைண்ட் செட்டுக்கு ஏற்றாப்புல நான் கேம் ப்ளே பண்ணுவேன். எப்படி பண்ணுறேன்னு ஒரு காராக தூக்கி கொண்டு பாட்டுட்டு போரிங்காக அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு ஒரு காராக எடுத்து விட்டுட்டே இருப்பேன். அப்படி எனிமி அடிக்க வந்தாங்கன்னா சரி, நான் அடி வாங்கிட்டு போயிடுவேன். ஏன்னா நம்ம அப்படியும் அடிக்க போகிறதில்ல, அது வேறு விஷயம், அதை விடுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். எல்லா காரும் விடுறப்போ எனக்கு லாஸ்ட்டில் என்ன ஆச்சுன்னா பைக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகும்போது என்னை அடித்தாங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். அப்புறம் எனக்கு பேச தெரியாது தான், நான் பேச பழகிக்கிறேன். ஜாலியாக இருக்கும். நம்ம கேம் போய் பார்த்தேன்னா அப்படின்ட்டு இருக்கோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நியூவாக சேனல் ஆரம்பிக்கிறேன். அப்புறம் எனக்கு பேசுகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் யாருமே இல்லாமல் சும்மா பேசுகிறப்ப எனக்கு அப்படின்ட்டுருக்கு. ஆட்டோவே நான் 3 ஆட்டோ எடுத்தேன். ஆட்டோஸ்க்கு ஸ்கில் வேறு மாதிரி வச்சுருக்கலான்னு நினைக்கிறேன். டிசைன் கொஞ்சம் பேப்பர் மாதிரி இருந்த மாதிரி இருக்குல்ல. சரி, பரவாயில்ல. பேப்பர்னாலும் நிறைய பேர் இந்த பேப்பர்லாம் இதை பார்த்த உடனே மறந்துடுறாங்க. நிறைய பேர் இதை பார்த்த உடனே கொஞ்சம் பேப்பர்னு ஒன்று இருக்குங்கிறது கூட ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த கலர் யூஸ் ஆகும். பிளாக் அண்ட் ஒயிட் பேப்பர் மாதிரி. பேப்பர் ஆட்டோ. பேப்பரில் நம்ம வீட்டில் ஆட்டோ செஞ்சு அதுக்குள்ளே உட்காந்து ஓட்டினேன். அப்படி எடுக்கணும். உட்காந்த உடனே என்ன சிங்கிரும். 2 ஆட்டோ இருக்காங்க. இன்னொரு ஆட்டோ ஒன்று எடுக்க போவேன். அந்த லாஸ்ட்டு சீனை மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள் என்ன ஆச்சுன்ட்டு. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சோலோவாக தான் ப்ளே பண்ணுவேன். ஏன்னா சோலோவாக ப்ளே பண்ணால் தான் இப்படிலாம் விளையாண்டா யாரும் திட்ட மாட்டாங்க. நம்ம இப்போ ஸ்குவாடு கூட போய் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுன்னு வச்சுக்கோங்க, ஸ்குவாடில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளை அப்பா அம்மான்னு திட்டுவாங்க. தேவையா? அப்படி காது வீங்கும். இது நிறுத்துறதுக்கே எனக்கு ஒரு பாடாயிடுச்சு. வண்டி ஒன்றா தூக்கி நிறுத்தி அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எனக்கு பைக்கு கிடைக்காம பண்ணது தான். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பைக்கு அப்படியே நேராக தேடி போனேன். பாருங்கள், எல்லா காரும் இருக்கா, பைக் மட்டும் இல்லையா? இப்போ நம்ம பாருங்க, பைக் எடுக்க போன இடத்துல அது ஒரு ட்விஸ்ட்டு. நல்ல பைக் தானே எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்பீடாக ஓடி வேகமாக ஓடுறேன். அங்கே ஒரு என்ன அடிக்க வந்துட்டான். இல்லை இருறா, நான் கொஞ்சம் பைக் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் இருறா அப்படின்ட்டு பழமிட்டே உட்காந்துருந்தேன். அப்புறமா ஒரு வழியாக பைக் எடுத்துட்டேன். அப்படியும் அடித்தாங்க. ஸ்பீடாக எடுத்துகிட்டு ஓடினேன். எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வண்டி ஓட தெரியாதுன்னு போய் முட்டிட்டேன். டமால் முட்டிட்டு சரின்ட்டு வேகமாக சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு வண்டியை எடுத்துகிட்டு போகிறேன். வேகமாக ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கும்போது தான் நான் வண்டி நிப்பாட்டுற இடத்துல எனிமி 3 எனிமி போட்டு செம்ம அடித்தாங்க. அவங்க மாற்றி அடிச்சிட்ருக்காங்க. குறுக்கால நானும் வண்டி எப்படியாச்சும் நிப்பாட்டிட்டு ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இன்னும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கோவால் போட்டுட்டு ஓடி போய் பின்னாடி பேக் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிக்கலான்ட்டு பார்த்தா
அங்கே க்ளோஸ். அப்புறம் என்ன, வேடிக்கை தான் உட்காந்து பார்த்தேன். டாட்டா, பை பாய்.